அவருக்கு இருக்கிற ஒரு பாடி லாங்குவேஜ் சார், அவருக்கு இருக்கிற ஒரு மொழி வளம், அதை அவர் பேசுறாரு. ஏன் அதை நம்ம ஒரு கேலி பொருளாவே பார்க்கணும் எப்பவுமே? கேலி பொருள் இல்லைங்க. இந்த மாதிரியாவது அவர் சொல்லுவாரான்னு பார்த்தா அதுவும் சொல்லல. எங்கேயுமே பேசுறது இல்லைன்னா எப்படிங்க? நீங்க ஒரு முக்கியமான இஷ்யூ சீரியஸா சொல்றேன். இந்த இஷ்யூ வந்து பாலியல் வழக்குல நல்ல தீர்ப்பு கிடைச்சது. இதுக்கு ஒரு அறிக்கை தேவையில்லையே. அதோட தாண்டி யாராவது ஒருத்தர் கட்சியில ஏவா நான் பேசல நீ பேசுப்பா, அந்த எண்ணம் ஏன் வரலன்னா இன்செக்யூரிட்டி. நீ பேசிட்டு பேர் வாங்கிட்டேன்னா ராஜ்மோகனை விட்டா பொள்ளாச்சியில என்னைக்கு ஆரம்பிச்சது, அன்னையிலேருந்து இந்த வழக்கு எந்த வகையிலலாம் ட்ராவல் பண்ணிச்சு, எப்போ சிபிஐக்கு மாறிச்சு, என்னென்ன நடந்தது, புட்டு புட்டு கரெக்டாக வைப்பார் ராஜ்மோகன். அவர் பேச சொல்லுங்க சார். எல்லா ஊடகங்கள்லையும் எல்லா ஊடகங்கள்லையுமே அவங்க செய்தி தொடர்பாளர்கள் கலந்துக்கிறாங்க. அந்த தாவேகா தொடர்பான சப்ஜெக்ட்ல அவங்க பேசுறாங்க, எல்லாம் பண்றாங்க. விஜய் இன்னைக்கு அது தொடர்பான ஒரு அறிக்கையும் கொடுத்துட்டாரு. இதையும் மீறி இது கொடுத்தாதான் நான் ஒத்துக்குவேன், இல்லைன்னா உங்க கட்சி செயல்படல அப்படின்றது நம்ம இங்கதான் அவங்க சந்தேகிக்கிறாங்க. உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குன்னு. ப்ரோ நீங்க நடிக்காதீங்க ப்ரோ. நான் சொல்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு கட்சி செயல்படணும்னா அதனுடைய தலைவர்கள் இயங்கணும்.